ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஃபேமிலி விலாக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே தான் இருக்கேன். கொஞ்சம் வேலை, ஃபோட்டோஷாப்பு, ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இதில் வந்துட்டு நான் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம வீட்டிலே செய்யலான்னு சொல்லிட்டு அதை வீட்டில் செஞ்சு இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி வந்து விஜய் வந்து உங்களுக்காக கொடுக்க போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அது வேண்டாம், இதுதான் தெரியும். ஸோ இஞ்சி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது, தேன் இருக்குது, ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குது, எலுமிச்சை பழம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லது. பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா இது நம்ம ரெகுலராக எடுக்க வந்துட்டு அது வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு. எனக்கு நான் அந்த கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் இதை பார்த்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக ஒரு 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நெஞ்சரிச்சிருந்தாலும் குடித்தா உடனே சரியாயிடும். சாப்பிட்டு ஜீரணமாகலனா ஈனோக்கு பதில் இதை குடித்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸு. அதேமாதிரி எனக்கு இந்த செஸ்ட்டுக்கு நேராக இது கீழே ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். ஒருவேளை இது செஸ்ட் வலியாக இருக்குமோ நெஞ்சு வலியாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிட்ருந்தேன். அதெல்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு இது வந்து அப்படி ஒரு பயத்தை உண்டாக்கும். இதை குடித்தோம் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே பஞ்சாக பறந்து போயிடும். ஒருத்தவங்க வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னா 10 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்களாம். அவங்களுக்கு பிளாக்கேஜ் இருந்துச்சான் இதய குழாயில், அதுவே சரியாயிடுச்சான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவானது. அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க, காலையில் இஞ்சி கடும்போல் சுக்கு அப்படின்னு. ஸோ இஞ்சி அவ்வளோ முக்கியத்துவமானது. ஸோ இதில் பற்றி நம்ம இஞ்சியும் சேர்க்குறோம். பூண்டு ரொம்ப முக்கியம். ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு. ஏரோப்ளேன் போயிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி ரொம்ப முக்கியமானது. இஞ்சி சாறு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பூண்டு ரொம்ப முக்கியம். உடம்புக்கு வந்து பூண்டு அவ்வளோ ரொம்ப முக்கியத்துவமானது. பூண்டு பால் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஸோ அந்த பூண்டோட சாறை எடுக்கிறோம். லெமன் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு விட்டமின் சி இருக்குது. அதேமாதிரி வந்துட்டு லெமன் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது இதில் இருக்குது. ஆப்பிள் சைடர் வினிகர் ரொம்ப நல்லது. தேன் உடம்பில் எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பொருளாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இன்றைக்கி. ரொம்ப தரமான வீடியோ. இதை நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு எல்லாருமே குடிங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்ல தரமான பொருளாக அந்த வினிகர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடாக வாங்கி நல்லா யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வாங்கினது பிராண்டட் சொன்னாங்க, ஆனால் எனக்கு அது பெருசு தெரில. பட் நீங்கள் வாங்கும்போது இன்னும் நல்லா பிராண்டடாக வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததில்ல. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 5 பொருள் தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, நீங்கள் வந்துட்டு மலை பூண்டு கிடையாதுனால நாட்டு பூண்டாக எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி, ஆப்பிள் சிடர் வினிகர், லெமன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேன். இந்த 5 பொருள் தான் தேவை. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். செய்கிறது ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யணும். கொஞ்சம் வேலை மட்டும் அதிகம். ஆனால் ஈஸியாக இந்த இதெல்லாம் அந்த மெனக்கெட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து மெஷர்மெண்ட் தான். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக புரியும். இதோடைய பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இதை நீங்கள் நார்மலாகவே நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கும் சரி, மற்றபடி வந்து இது வந்து அந்த பிளாக்கே ரிமூவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லது. அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட நல்லதுன்னு தெரிஞ்சால் நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி தான். இதுக்கு வந்து நான் நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 2 டம்ளர் ஃபுல்லாகவே வந்து பூண்டு எடுத்திருக்கேன். நாட்டு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம கடைசி வரைக்கும் ஆட் பண்ணவே கூடாது. இது வந்து ரொம்ப மெயின். தண்ணி நீங்கள் ஆட் பண்ணாமல் தான் பண்ணணும். எல்லாத்துலேயுமே எதுலேயுமே வந்து அவங்க சொன்ன சாறு அளவு வரலையே, நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து கெட்டுடும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. என்ன தான் நம்ம லெமன் சேர்த்துருந்தாலுமே தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரத்தில் கெட்டுடும். அதனால் தண்ணி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பூண்டை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதே போல் நீங்கள் வடிகட்டுறது வந்து இந்த மாதிரி துணியில் வடிகட்டுங்க. நீங்கள் வந்து அந்த நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுவோம்ல, வடிகட்டி வச்சுருப்போம்ல, அதில் நீங்கள் பண்ணாதீங்க. அதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த திப்பிலாம் உள்ள அதில் சின்னதாக இறங்குறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம டீ வடிகட்டும் போது அந்த தூளில் அடியில் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நமக்கு வரவே கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல காட்டன் துணி, அந்த இல்லாட்டி வந்துட்டு அந்த இட்லி செய்வாங்களா அந்த துணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வடிகட்டுற துணியாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா 2 டம்ளர் எல்லாமே வந்து நமக்கு அரைச்சி நம்ம எடுக்கும்போது 1 டம்ளராக கிடைக்கும். ஸோ அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 3/4 டம்ளருக்கு மேலேயாவது வரும். ஃபுல்லாக 1 வரலனா கூட 3/4 டம்ளராவது வரும்.
உங்களுக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக இஞ்சியில் வந்துடும். ஆனால் பூண்டில் உங்களுக்கு வரலைன்னா திரும்ப இன்னும் நீங்கள் வந்து ஒரு கைப்பொடியில் அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட பூண்டு போட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க. ஸோ வந்து ஒரு 3 வாட்டிக்கிட்ட அரைங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும் அந்த பூண்டோட சக்கெல்லாம் போயிருச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அது வரைக்குமே நீங்கள் வந்து நான் பாருங்கள் செகண்ட் டைம் போட்டு அரைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு கம்மியாக தான் வந்துச்சு. செகண்ட் டைம் வந்து போட்டு அதே போல் நல்லாவே அரைச்சி நல்லா பிழிஞ்சேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிழியும் போது 3/4 டம்ளருக்கு மேலே வந்துச்சு. ஏன்னா நான் பூண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தலையை தட்டி போடுவோங்களா அந்த மாதிரி தான் நான் பூண்டு போட்டிருக்கேன். ஃபுல் டம்ளர் நான் பூண்டு எடுக்கல, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு வந்து அந்த சாருமே கிடச்சிது. இஞ்சி இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கை வந்து லைட்டாக எரியும், ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் எரியும். அதனால் இந்த மாதிரி எரிச்சல் எனக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பூண்டும் லைட்டாக அந்த காரத்தன்மை உள்ளது, இஞ்சியும் காரத்தன்மை உள்ளது. ஸோ எது எரியும் பாருங்கள். நான் வந்து அந்த முக்கால்வாசி தான் அந்த ஃபுல்லாக தலையை தட்டி தானே போட்டால் அது எனக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அந்த ஃபுல் டம்ளர் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் அந்த சாரை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம பூண்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து தோலோடு போடாதீங்க, தோலை வந்து உரிச்சிட்டு போடுங்க. இஞ்சி வந்து ஃபுல்லாக தோல் சீவிட்டு தோல் இல்லாமல் இதையும் வந்து 2 டம்ளர். ஏன்னா பூண்டை விட வந்து இஞ்சி கொஞ்சம் தடிமனாக இருக்கும்போது அதோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அரைக்கும் போதே நமக்கு சாறு கிடச்சிடும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் நான் வந்து பூண்டுலேயே போட்டுட்டேன். பூண்டில் போடாமல் அரைச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் தனியாக கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த டீக்கு இந்த மாதிரி வேறு எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 2 டம்ளர் ஃபுல்லாகவே நான் போட்டு அரைச்சி சாறு எடுக்கும்போது டக்குன்னு வந்துச்சு. ஏன்னா இஞ்சி எப்பயுமே அப்படி தான். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் இஞ்சி. வெள்ளிக்கிழமை சந்தையில் தான் நான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப இளம் இஞ்சி. இப்போ அதுதான் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதனால் சாறு நல்லாவே இருந்துச்சு. அந்த ஸ்மெல்லுமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு மாதிரி ஃப்ரெஷ் இஞ்சியில் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, கரும்பு ஸ்மெல் கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லும் வந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதையுமே நல்லா அரைச்சிட்டு ஃபுல்லாக நம்ம சாறு எடுத்தோம் அப்படின்னா 2 டம்ளர் வந்துடும். இதுலேயும் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க, எதுலேயுமே நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. பாத்திரத்துலேயே வந்துட்டு அது கழுவி அந்த கழுவின பாத்திரத்தில் ஓகே கொஞ்சம் தண்ணி இருக்குது, 1/4 டம்ளர் தண்ணி இருக்குது அதோட சேர்த்துப்போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேர்த்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பூண்டெல்லாம் கொஞ்சம் விலை அதிகம். அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு இதெல்லாம் சேர்த்து தண்ணியோடு சேர்த்து வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது கிட்டத்தட்ட வந்துடும் 1 மாதத்துக்கு மேலேயே வரும். அப்படி இருக்கும்போது கெட்டு போச்சு அப்படின்னா அது ரொம்ப நமக்கு மனசு கஷ்டமாயிரும். அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துங்க. நான் மெயினாக இது நிறைய வாட்டி சொல்கிறேன், அதுக்கான ரீசன் இது தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சு தண்ணி ஊற்றி கெட்டு போயிருக்கு. ஸோ அதுக்காக சொல்ல பாருங்கள், இஞ்சியும் தண்ணியே ஊற்றலை. அதே போல் ஃபஸ்ட்டு அரைச்சதே பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ சாறு வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நல்லா புழிஞ்சு அதையுமே சேர்த்துல கரெக்டாக 1 டம்ளர் முழுசாக வந்துருச்சு. இதையுமே வந்து ஆல்ரெடி நம்ம பூண்டு அரைச்சி அந்த சாறு எடுத்து வச்சுருக்கோம்ல அதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் இதுதான் சேர்க்க போகிறோம். இது வந்து பிராண்டடாக இப்போ நீங்கள் போடுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க. பூண்டுமே நல்ல நாட்டு பூண்டாக எடுத்துக்கோங்க, நல்ல பூண்டாக எடுத்துக்கோங்க, சொத்தெல்லாம் இல்லாமல். அதே போல் வந்துட்டு ஆப்பிள் சிடர் வினிகரும் நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க. எலுமிச்சை பழத்தை இதே போல் புழிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் நம்ம சேர்க்க போகிறோம். முன்னாடி எலுமிச்சை பழத்தை இந்த புழிய வேண்டியது அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாகிடும். எலுமிச்சை பழமும் நல்ல எலுமிச்சை பழமும் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன எலுமிச்சை பழமாக தான் இருந்துச்சு. இதுவுமே சந்தையில் தான் வாங்கினது. இது வந்துட்டு இதுவும் அந்த திப்பியாக இல்லாமல் அந்த பல்ப்லாம் இல்லாமல் இதையும் நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இதில் வடிகட்டலாம், இதை தாண்டி போகிறது கிடையாது. ஸோ இதையும் வடிகட்டிட்டு அந்த 1 டம்ளரையும் அதோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்பிள் சிடர் வினிகர், அதுக்கப்புறம் நம்ம இதில் தேனும் சேர்க்க போகிறோம். தேன் வந்து ஃபைனலாக தான் சேர்ப்போம். அது எப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா இதோடு நீங்கள் தேன் சேர்த்து ஏன்னா நம்ம அடுப்பில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கொதிக்க வைக்கணும். நீங்கள் முன்னாடியே தேன் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும், ஃபுல்லாகவே திரிஞ்சு ஒரு மாதிரி கெட்டு போயிடும். நம்ம வந்து தேன் கடைசியாக தான் சேர்ப்போம். அது எந்த மெத்தடில் சேர்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் வந்துட்டு எலுமிச்சை சாரும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 1 டம்ளர் வந்துட்டு ஆப்பிள் சிடர் வினிகரும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து நல்ல பிராண்டடாக நல்ல குவாலிட்டியானதாக வாங்கிக்கோங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட இதான் கிடச்சிச்சு, இது நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை வாங்கிட்டோம். ஸோ அதையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் மெயின். நீங்கள் வந்து இதை வந்து சிம்மில் அடுப்பில் வச்சுடுங்க. கரெக்டாக 30 to 35 மினிட்ஸ் வந்துட்டு சிம்லே தான் இருக்கணும். அப்பப்போ வந்து கொஞ்சம் வந்து இந்த கிளறி விடுறது, நம்ம அடி பிடிக்காது, அடியில் எதுவுமே ஆகாது. அதாவது ஃபுல்லாகவே லிக்விடாக இருக்கிறதால உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் கிடையாது. ஸோ கரெக்டாக வந்து 30 to 35 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சுருங்க. லைட்டாக ரொம்ப கொதி இல்லாமல் லைட்டாக ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். அதுதான் நமக்கு வந்து அந்த பக்குவம். நீங்கள் 30 மினிட்ஸும் சிம்மில் வச்சு எனக்கு வரவே இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ரொம்ப கொதி இல்லாமல் அந்த கொதிக்கிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுதான். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க.
ஃபுல்லாகவே கூல் ஆகணும். கொஞ்சம் கூட அதில் ஹீட் இருக்கவே கூடாது, சுடவே கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு மெஷர்மெண்ட், இதுதான் ரொம்ப மெயின். நீங்கள் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இது வந்து எத்தனை டம்ளர் வருதோ அத்தனை டம்ளர் நம்ம தேன் ஆட் பண்ணணும். ஸோ தேனும் வந்து 1 டம்ளர் கிடையாது. நம்ம இதெல்லாம் பண்ணி அடுப்புலையும் வச்சு இறக்கிட்டு ஃபுல்லாகவே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அளந்து எடுக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 2 டம்ளர் வந்துச்சு. ஸோ நான் 2 டம்ளர் வந்து தேன் ஆட் பண்ணிக்கணும். நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே போல் தான் உங்களுக்கு எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த மாதிரி வரும்போது எத்தனை அளந்து பார்க்கும்போது எத்தனை வருதோ நீங்கள் அத்தனை டம்ளர் தேன் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குடிக்க நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப காட்டமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது இது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சும்மா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ அதிகமாக பண்ணணும் கிடையாது. ஒரு அரை டம்ளர் இல்லாட்டி ஒரு சின்ன டம்ளர் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. தேன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த தேன் தான் எங்கள் வீட்டுக்கிட்ட கிடச்சிது. அதனால் நான் அந்த தேன் தான் வாங்கினேன். அது வந்துட்டு கரெக்டாக 2 டம்ளர். ஏன்னா இதுவும் 2 டம்ளர், அதுவும் 2 டம்ளர். இதையும் போட்டுட்டு நல்லா நல்லா கலந்துருங்க. ஏன்னா தேன் வந்து கரையணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மைல்டாக அப்படியே கலந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டு கண்ணாடி பாட்டிலில் வச்சுடுங்க. இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. வெளியவே வச்சிடலாம். வெளியே வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் வச்சு நம்ம வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ தேவைப்படும் போது காலையில் ஒரு 15 ml, ஈவினிங் ஒரு 15 ml. இல்லை எங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல, ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா காலையில் மட்டும், இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் 15 ml நீங்கள் தண்ணியில், அது ஹாட் வாட்டர் தேவை கிடையாது, நார்மல் வாட்டர், ஹாட் வாட்டர்லேயும் போடலாம். நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே 15 ml விட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிட்டு படுத்துருங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கேஸ் ட்ரபிள் மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது, இல்லை வந்து அங்கே வலிக்குது, இங்கே பெயினாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இது வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் பூண்டு இருக்குது, இஞ்சி இருக்குது. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது டேஸ்ட் வந்துட்டு இந்த பூண்டு ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கடைசியில் சொல்லுவார் பாருங்கள், குடிச்ச அந்த பூண்டு ஊறுகாய் என்ன ஸ்மெல்லோ அதே போல் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் இருக்குது. அது டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காரம் இனிப்பு இந்த மாதிரி கலந்த மாதிரி இருக்கும். இந்த பூண்டு ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இந்த இது பிடிக்காது, ஆனால் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் ஒரு 15 ml காலையில் ஈவினிங் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட்டாக இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பாட்டில் இருக்குது, அதில் எடுத்து வச்சுட்டு, ஆனால் அது எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் கை தவறி விட்டுட்டோம் அப்படின்னா போச்சு. அதனால் இதை வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா குலுக்கிட்டு நான் வந்து ஒரு நார்மல் பாட்டில் இவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன், அப்பப்போ குடிக்கிறதுக்காக மட்டும். ஸோ இதுதான் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பெனிஃபிட்டு, ரொம்பவே நல்லது. குழந்தைங்களும் இதை சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வந்து 15 ml தேவை கிடையாது, அதை விட கம்மியாகவே நீங்கள் ஒரு 5 ml தண்ணியில் கலந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக 15 தான் சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை வந்துட்டு நம்ம குடிக்க போகிறோம். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இதை நான் குடித்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ வீட்லேயே செஞ்சு இதை அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கு. ஏன்னா தனியாக வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் வந்துருச்சு. அது வந்து கண்ணாடி பாட்டில் தான் ஊற்றி வைக்கணும். இது வந்துட்டு சரி அப்பப்போ யூஸ் பண்ணுறதுனால அதே பாட்டிலே நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஏரோப்ளேன் வேறு அப்பப்போ. ஸோ இப்போ வந்து இது எப்படின்னா அப்படியே ஒன்றும் இல்லை, 15 ml சாப்பிட்டதுக்கப்புறமா காலையில் நைட்டும் குடிக்கணும். சரிங்களா? நான் இதை மூடி கணக்கு வச்சுருக்கேன். அதனால் இதை ஒரு மூடி, இதில் 1.5 மூடி குடிப்பேன் நான். அதுக்கு முன்னாடி நான் குளிக்கிட்டேன், நீங்களும் குளிக்கிங்க. ஒரு மூடி 1.5, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே மூடி வச்சுருந்தேன் கப்சிப். இப்போது இது கூட நம்ம ரொம்ப உன்னதமான ஒரு விஷயத்தை கலக்க போகிறோம், தண்ணி. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிப்போச்சு. இப்போ இதை வந்து அப்படி நம்ம கல்ப்பாக டப்புன்னு குடிச்சிடக்கூடாது, மெதுவாக அப்படியே குடிக்கணும். நான் இப்போ குடிக்க போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு குடிக்கும் போது உங்களுக்கு அப்படி இப்படி தான் இருக்கும், ஆனால் எனக்கு வந்து குடிக்க பிடிச்சி போச்சு. இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா பூண்டு ஊறுகாய் மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். பூண்டு ஊறுகாய் தண்ணியில் கலந்து குடித்தா எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டும். ஆனால் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இது குடிக்க ஒரு ஆசையாக இருக்கும். இவங்களுக்குலாம் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, ஆனால் உடம்புக்கு நல்லது. நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு புளிப்பு, லைட்டாக ஒரு காரம், தேன் நல்லாயிருக்கும். அது அப்படியே கொஞ்சமாக, எப்பயுமே உங்களுக்கே தெரியும், தண்ணியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக குடிக்கணும். அப்படியே அப்படி குடிச்சிட்டு ஒருத்தங்க பேர் குடிச்சிட்டேன் அப்படின்வாங்க, அது ஜீரணமே ஆகாது. கொஞ்சமாக அதேமாதிரி எல்லோரும் சுடு தண்ணியில் குடிக்கணும்னு யாருமே சொல்லலை. ஏன்னா நார்மல் வாட்டரில் 1.5 மூடி, நான் 15 ml சொன்னாங்க, நான் 1.5 மூடி குடிப்பேன். குடிச்சிட்டிங்கன்னா
உடம்புல இருக்கிற வாயு பிரச்சனை, பிளாக்கேஜு, அப்புறம் வந்து வெயிட் லாஸு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய்.